ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் மாலுக்கு தான் வந்திருக்கேன். பசங்களை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டேங்க. அவங்களுக்கு வந்து ப்ளே வந்து இன்றைக்கி சாட்டர்டேவும் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள். ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 o'clock. சண்டே மட்டும் 2 o'clock வச்சுருக்காங்க. ஃப்ரைடே அன்றைக்கி நான் போய் ப்ளே பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளே நேம் வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அந்த நடித்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேசிஸ் தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ப்ரைமர் ஆகிடுச்சு, அது வாங்கலான்னு வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த க்ளோத்திங் சைடு தான் தாண்டி போகணும், காஸ்மெட்டிக்ஸ் பக்கம். ஆனால் அங்கே பார்த்தோன்னே இங்கே பசங்களுக்கு நல்லா புதுசாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்திருக்கு, புது புது டிசைனில். அப்படியே நின்றுட்டேன், பார்த்துட்ருக்கேன் நான். இந்த ரிப்டு ஜீன் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட, இது வந்து பார்த்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு. நான் எதுவும் வாங்கலை பசங்களுக்காக, ஏன்னா எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம வாங்கிட்டு போனோம்னா சில நேரத்தில் சைஸ் வந்து இப்போ வந்து பசங்க வளர்கிறாங்க இல்லையா, சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ட்ரை பண்ணி பிறகு வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து மட்டும் வச்சுக்கிட்டேன். எனக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கலர்ஸ் வந்திருக்கு. நல்லா டார்க் பிங்க், அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ, ஒயிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ வந்து ரொம்ப டார்க்காக வந்திருக்கு. இந்த மாம்பழ கலர்னு சொல்லுவோம்ல, அந்த எல்லோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் ஒன்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆரஞ்சு, லைட் அண்ட் டார்க் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ண கலர். இது வந்து ஐஎன்சி பிராண்டு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். எப்போதுமே ஐஎன்சி பிராண்ட் வந்து நல்லா காஸ்ட்லியாகவே விற்கும், கொஞ்சம் சொல்ல முடியாது, அதிகமாகவே இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா $119 ஆகுது, ப்ளஸ் டேக்ஸ் வேறு. நம்ம வந்து மேசிஸ் கார்டு வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு 30% டிஸ்கவுண்ட் தருவாங்க. ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் போய் சைஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். லக்கிலி எனக்கு வந்து என்னோடய சைஸ் கிடச்சிருச்சு. இந்த டாப்ஸ் பாருங்கள், இதுவும் வந்து நல்ல கலர் தான். இது எல்லோ கலரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காட்டன் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டரு. அதால் நான் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. மோஸ்ட்லி இதுவே வந்து காட்டனாக இருந்திருந்தால் கூட ட்ரை பண்ணியிருப்பேன் நான். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும் போது, அதால் நான் இது ட்ரை பண்ணலான்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஐஎன்சி பிராண்ட். இது பிங்க் ஒன்று வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஒயிட்லேயும் இருக்குது. பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதால் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி பிராண்ட்லேயே வந்து இந்த பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து லெனின் காட்டன்ஸ் எல்லாமே. ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. அதே மாதிரி பிங்க்லேயே வந்து வச்சுருக்காங்க. ட்ரையல் ரூமுக்கு போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் வந்து என் கண்ணில் பட்டுது, அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான், அந்த ஜம்ப் சூட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ காமிக்கிறேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரைப் போட்டுது, இது வந்து தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேங்க. எல்லா வருஷமும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து இருக்குது. மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாஃப்டாக இருந்தது. லெனின் காட்டன் இருந்ததால் சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப திக்காக இருக்கும் சில இதெல்லாம். பட் இது ரொம்ப தின்னாகவும் இருந்தது. போடும் போதே ஒரு கம்ஃபர்டபுள் தெரிஞ்சது எனக்கு. நான் வந்து ரெண்டுமே போட்டு பார்த்தேன், பிங்க் அண்ட் ஒயிட்டு. இதில் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிங்க் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. ப்ரைஸ் செக்கரில் வந்து எவ்வளோ டீல் வரும்னு பார்க்கலான்னு போனேன் நான். ஆனால் பார்த்திங்கன்னா எந்த டீலும் கிடையாது, $119. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு 30% டிஸ்கவுண்ட் தராங்க. அது வந்து மேசிஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கு. என்கிட்ட கார்டு இருக்கிறதால நான் வந்து அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மேசிஸ் ரிவார்ட் கேஷ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட $60 இருந்தது. அதெல்லாம் பே பண்ணி நான் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வாங்கினேன். கடைசியாக வந்தாச்சுங்க ப்ரைமர் வாங்குறதுக்கு. மேக்கில் தான் வாங்க போகிறேன் நான் ப்ரைமரு. லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஃப்ரீ சாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் நான். எங்களுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் அப்போ நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ட்ரிப் போயிருக்கும் போது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதால் சரி மேக்கே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு மேக்கில் வந்து வாங்குகிறேன் நான். பசங்க டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க டார்கெட்டில், அதில் அந்த சென்சார் டேக் வந்து ரிமூவ் பண்ணாமே கொடுத்துட்ருக்காங்க. வீட்டில் வந்த பிறகு தான் நாங்களே கவனித்தோம். சரி அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த டேக் எடுத்துகிட்டு போய் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டேன். டின்னருக்கு சாலட் தான் பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்போதுமே யூஸ் பண்ணுற மாதிரி பவர் ஆஃப் க்ரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லீவ்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர், அவக்காடோ மட்டும் அப்புறமா கட் பண்ணிக்கலாம், சாப்பிடும் போது கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன்.
சன்னாவையும் நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். சாப்பிடும் போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சாகி ஆகிடும். அதுக்காக வந்து எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். லாஸ்ட் மினிட்ல பிளானை மாற்றிட்டாங்க. சாலுப்பா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நானும் வந்து சிக்கன் போய் வாங்கிட்டு வந்துட்டு சாலுப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான். நல்ல வேளை நான் மிக்ஸ் பண்ணல சாலட் எதுவுமே, அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மினிட்ல சொன்னதால் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணுறேன் இந்த சாலுப்பா சிக்கன் ரெசிப்பியை. சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஆலிவ் ஆயில் விட்டுட்டு சிக்கனையும் போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து அது நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பெப்பரையும் ஆட் பண்ணிடுறேன் நான். இப்போது சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுது. தண்ணியும் பார்த்திங்கன்னா சுண்டிடுது. இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருக்க பெரி பெரி சாஸை நான் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் கூட பார்த்திங்கன்னா சாஸ் விடலாம். ஏன்னா வந்து லைட்டாக இருக்குது, அதால் நான் இன்னும் கொஞ்சம் சாஸ் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes ஆன பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாலுப்பாக்கு வந்து லெட்டஸ் ரொம்ப முக்கியம். அதால் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் லெட்டஸை. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற டோட்டிலாஸ் வந்து ஆல்மண்ட் ஃப்ளாரோட டோட்டிலாஸை தவாவில் வந்து இந்த 2 பக்கமும் ஒரு நிமிஷம் போட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறேன், லைனாக ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes வந்து பேக் பண்ணிடலாம். அழகாக ஷெல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே ஃபில் பண்ணலாம். ரொம்ப நேரம் பேக் பண்ணிட்டோம்னா கிறிஸ்பி ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் குக் பண்ணியிருக்கேன். அது வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஃபில்லிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து லெட்டஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து சீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவர் க்ரீம் வந்து வைக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு சாலுப்பா. சாலுப்பான்றது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, பூரி மாதிரி இருக்கும். பட் நான் வந்து அது அவாய்ட் பண்ணிட்டேன், ஃப்ரை வேண்டான்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆல்மண்ட் ஃப்ளாரில் இருக்க டோட்டிலாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கார்னில் இருக்கிறத டோட்டிலாஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்மளே வந்து வீட்டில் சப்பாத்தி மாதிரி பண்ணி அதையும் வந்து பேக் பண்ணலாம். இதுதான் எங்கள் வீட்டில் டின்னரு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. வீடியோ நான் இங்கேயே முடிச்சுட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.